இஸ்ரவேல் மக்களுடைய வேசித்தனத்தினால் கணவனை விட்டுவிட்டு வேறொரு கணவனை தேடி அங்க உறவு கொண்டதுனால தேவனுடைய உறவு முறிந்தது என்று காண்கிறோம். இருந்தாலும் தேவன் அக்கறை உடையவராக, அன்புடையவராக, நேசிக்கிறவராக இருக்கிறார். சொல்லப்படுகிற வேசித்தனம் எல்லாமே விக்கிரக ஆராதனையை குறிக்கிறது. புரிஞ்சுக்கணும். லிட்டரலா வேசித்தனம் பண்ணாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நீ என்னை வழிபட்ட, இப்ப எஸ்கேப் ஆகி இன்னொன்னு வழிபட போயிட்ட. என்னை விட்டுட்டு எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தனே, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லாம இருக்கும் பொழுதே உன்னை நான் எல்லாரையும் பார்த்தேனே. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லாம இருக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கிறவங்களை எல்லாரையும் நான் என் கண்ணால பார்த்தேனே. அங்க இருந்து உங்களை பராமரித்து கொண்டு வந்தன. எகிப்துல உங்களை ஒரு பெரிய சேனையா மாற்றின. உங்களுக்கு ஒரு பெரிய தேசத்தையே கொடுத்தன. நல்ல நல்ல ராஜாக்கள் எல்லாம் கொடுத்தன. உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை ஏறி வர பண்ணன. சுயமான ரத்தம் கலந்த திராட்சை ரசத்தை உங்களுக்கு கொடுத்தன. கண்மலையிலிருந்து வழிகிற தேனை உங்களை புசிக்க கொடுத்தன. உச்சிதமான கோதுமைகளை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். கட்டாத வீடுகளையும், நீ பயிரிடாத பயிர்களையும், உனக்கு சொந்தம் இல்லாத தோட்டங்களையும், துறவுகளையும், கேணிகளையும், கிணறுகளையும் உனக்கு நான் கொடுத்தேன். கொடுத்ததற்கு காரணம் உச்சக்கட்ட காதல், அந்த மக்கள் மீது இருந்த அன்பு. உங்களையும் அவ்வளவா நேசிக்கிறேன். நல்லா இருப்பதுனால அல்ல, நல்லா இல்லாட்டாலும் நேசிக்கிறார். நம்ம எப்படி பழகிட்டோம்னா, நம்ம நல்லா இருந்தாதான் நேசிப்போம் பழகிட்டோம். நல்லா இருந்தாதான் நேசிப்பார் என்றால் நம்மில் அநேகர் இருக்க மாட்டாங்க. நம்ம காலியாயிருப்போம். இந்த 11 மாதம் செய்த சேட்டைகளில்